அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் உள்ள அத்தனை பேரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று அறிவியல் சொல்கிறது. ஒரு மனிதனைப் போல் இன்னொரு மனிதன் இருப்பதில்லை என்றும் சொல்லுகின்றது. இந்த உலகத்தில் மனிதன் மட்டுமல்ல, எத்தனையோ ஜீவராசிகள் என்று அனைத்துமே மாறுபாடுடையதாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலையிலே வேதாந்தம், கீதை என்ற பெயரிலே அனைத்தும் ஒன்று என்ற தத்துவத்தை எப்படியப்பா புரிந்து கொள்ள முடியும்? என்ற ஒரு கேள்வியை கேட்டால் என்ன சொல்வீர்கள் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி. ஓகே. மிக அருமையாக பலரும் பல பதில்களை சொல்லிவிட்டீர்கள். ஸோ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று நாம் ஆரம்பித்தீர்கள். ஸோ இருக்கலாம். 1000 டைவர்சிட்டி இருக்கலாம். ஆனால் அனைவருக்குள்ளும் அன்பு என்ற அந்த ஒன்று இருக்கின்ற வரைக்கும் அனைவரும் ஒன்றுதானே! அது எப்படி? இவ்ளோ டைவர்சிட்டி இருக்கும்போது அன்புன்னு ஒண்ணு இருந்துச்சா, அது எப்படி ஒண்ணாயிட முடியும்? என்று நீங்க கேட்கலாம். உண்மையான அன்பில் இருப்பவனுக்கு அது புரியும். அப்படின்னா அப்படின்னா என்ன? நம்ம அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் தான். சோ 2 மல்யுத்த வீரர்கள் இருந்தார்கள். இருவரும் உயிர் தோழர்கள். ஒருவனுக்காக இன்னொருவன் உயிரையே கொடுப்பான் என்ற நிலையில் இருப்பார்கள். ஆனாலும் விளையாட்டிற்காக அவர்கள் இருவரும் அடித்துக் கொண்டார்கள் என்ற ஒரு உதாரணம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் அ கைண்ட் ஆஃப் டைவர்சிட்டி. அப்போ அவன் வந்து இவன் அடிக்கிறான், இவன் வந்து அவனை அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிரிகள் என்ற ஒரு வெளித்தோற்றத்துக்கு என்னவா இருக்கு? எதிரிகள் போன்று ஒரு தோற்றம் அளிக்கின்றது. ஆனால் உண்மையில் இவன் அவனுக்காக உயிரை கொடுப்பான், அவன் இவனுக்காக உயிரை கொடுப்பான். அவங்க 2 பேருக்குள்ள வேற வேறங்கிற ஃபீலிங் இல்லவே இல்ல. நான் சம்பாதிக்கிறது உனக்காக, நீ சம்பாதிக்கிறது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ ஹேவ் பீன் மென்டலி மெர்ஜ்ட் வித் ஹிம், அன்பென்ற ஒரு அடிப்படையிலே நீ அவனோடு ஒன்றுவிட்ட பிறகு, தோற்றத்தில் 1000 தான் வித்தியாசம் இருந்தாலும், செயல்களில் 1000 தான் வித்தியாசம் இருந்தாலும், ஈவன் அவங்க ஒருத்தருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டே இருந்தாலும் கூட, அவர்கள் இருவரையும் 2 என்று எவனும் சொல்லவே முடியாது. அடிப்படையில் அவர்கள் ஒருவராகத்தானே இருக்கின்றார்கள். இப்படித்தானடா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தினையும் நீ அன்பின்ற கண் கொண்டு நீ பார்த்தால் அனைத்தும் ஒன்று என்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்படி எனக்கு இல்லையே, அப்படி எனக்கு இல்லையே அப்படின்னா, தட் இஸ் யுவர் மிஸ்டேக். சரியா? அப்படி இருக்க முடியாதுன்னு நீ நினைக்காத. சோ அனைவரும் ஒன்று என்ற தத்துவம் உனக்கு எட்டல, உனக்கு புரியல, நீ அனுபவிக்கலன்னு வேணா சொல்லிக்கோ. ஆனா அனைத்தும் ஒன்று என்ற தத்துவமே இல்லைன்னு நீ சொல்லாத. அஃப்கோர்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் டைவர்சிட்டி தேர் இஸ் ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு அன்பு என்ற பெயர் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் பகிர்ந்து கொண்டோம். சோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான சிமிலரான ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. சம பாவனை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கட்டும் அப்பா. 1000 தான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அனைத்தும் சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தானே இங்கே இருக்கின்றது. அதை வைத்து பார்த்தீர்கள் என்றால், இங்கே எது ஏற்றம், எது தாழ்வு? சோ சம அளவு முக்கியத்துவம் என்ற அந்த யூனிட்டிய பாருப்பா, இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் டைவர்சிட்டி. அதாவது ஒரு சிஇஓவா இருக்கலாம், ஒரு வாட்ச்மேனா இருக்கலாம். பார்க்கிறதுக்கு ஏதோ பெரிய வேரியேஷனா இருக்கலாம். ஆனா ஒரு கம்பெனிக்கு 2 பேருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்ற அடிப்படையில பாருங்க. அதுல அந்த ஒன்னஸ் ஃபீல நீங்க கொண்டு வரலாம். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்ற அடிப்படையில ஒன்னஸ் ஃபீல கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயம். பிளஸ் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னதுல மேஜரா ஒரு வித்திலிருந்து உருவான மரத்தில் 1000 வித்தியாசங்கள் இருந்தாலும் உண்மையில் அதை வித்தியாசங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அந்த வித்து தானே இந்த வித்தியாசமாக பரிணமித்திருக்கின்றது. அத்தனை வித்தியாசங்களுக்கும் பின்னணியிலே ஒன்றுதானே இருக்கின்றது என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம சொன்னோம். சோ அத நம்ம லைஃப்ல ஈக்குவேட் பண்ணும்போது அந்த ஒரே பிரம்மத்திலிருந்து அல்லது ஒரே ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்த தோற்றங்கள் தானே இவைகள் எல்லாம். இதில் 1000 தோற்றங்கள் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் ஒன்றுதானே என்ற நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மெரேஜ் வாட்டர் அதாவது கடைசியா என்ன எக்ஸாம்பிள் வித்து. சோ அந்த வித்து அப்படிங்கிறதுல வந்து ஆஹ் கண்ணன் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் தான் நம்ம எல்லாத்துக்குமே விதையா இருக்கான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த விதை தானே அந்த மரத்தை எப்படி இப்படி வளரணும், வளர்க்க செய்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஈஸ்வரன் தான் நம்மளை எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கிறதும் கூட. யார் யார் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யறோம், அவன் கர்மாவை பேஸ் பண்ணி தான் அஃப்கோர்ஸ் அவனா எதுவும் செய்யறது இல்ல. ஆனாலும் அவன் தான் வந்து எல்லாத்தையுமே செய்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்த்தா அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே சொல்லிட்டேங்க.
என் பங்குக்கு ஏதாவது நான் சொல்லணும்னு ட்ரை பண்றேன். அதாவது நம்ம இந்த ஆஸ்பெக்ட எங்க இருந்து கேட்கிறோம் அப்படின்னா, அந்த பிரத்யட்ச அனுபவம் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து கேட்கிறோம். என் கண்ல நான் பார்க்கிறது எல்லாமே மாறி மாறி இருக்கும்போது, நீ பாட்டுக்கு எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நீ சொல்றியே, நான் அத எப்படி புரிஞ்சுப்பேன்? அப்படிங்கிற மாரி தானே நம்ம கேள்வி கேட்கிறோம். பட் தட் இஸ் நாட் அ ட்ரூத் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில எதுங்க ஒண்ணா இருந்தது? ஜஸ்ட் ட்ரை டூ சீ நீ கண்ல பார்க்கிறது ஏதாவது உண்மையா தெரியுதா? எது உண்மையா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிரத்யட்சமா நான் அனுபவிக்கிறது எப்படிப்பா அத வந்து பொய்ன்னு நீ சொல்லுவ? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிறீங்க. நீங்க பிரத்யட்சமா அனுபவிக்கிறது எதுயா உண்மையா இருந்தது? நீ அனுபவிக்கிறது எதுவுமே உண்மை இல்ல. என்னப்பா சொல்ற? கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம். சூப்பர்பான எக்ஸாம்பிள். நீங்களே சொன்னீங்க அத. சோ, கனவு அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு வந்தது. பிரத்யட்சமா தான் அனுபவிச்ச. அத நான் பிரத்யட்சம் அனுபவிக்காம என்ன வேற மாரி அனுபவிச்சேன். இட்ஸ் அ பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் தானப்பா அது உனக்கு. ஆமா. நிஜமா மாரியே தானே இருந்தது. நிஜமாவா? ஒரு பொய் அப்பட்டமாக நிஜமாக தோற்றமளிக்கவில்லையா? 100% ஒரு பொய் விஷ்து. அதாவது நீ ஒருத்தன் தான் இருந்த. நீயே தான் பலவாக மாறின. அப்போ ஒண்ணு பலவா தெரிஞ்சது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ட உன் அனுபவபூர்வமாக நீ அனுபவித்த உண்மை தானடா. கனவு அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அதை நீ அனுபவித்ததை மறந்தாயா? அப்படித்தான் இந்த உலகமும். நீ கண்ணால் கண்டு அனுபவிக்கின்ற எதுவுமே வந்து உண்மை கிடையாது. எப்படி கனவிலே அனைத்தும் பொய், ஆனால் உண்மை என்று நம்பி நீ ஏமாந்துகிட்டு இருந்த. ஆனா விழிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுகிட்ட. அப்படித்தான் இந்த உலகமும். இப்பயும் நீ வேற, வேற, வேறன்னு எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டு இருக்க. இங்க எதுவுமே உண்மை இல்லையே. அந்த உண்மை விளங்கும்போது, நீ யார் என்று உனக்கு புரியும். அங்கே இருப்பது ஒன்று மட்டும் தான் என்பது தெள்ளத் தெளிவாகவும் தெரிவாகும் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. நெறைய எக்ஸாம்பிள் ஏங்க ஒரு கானல் நீர பார்க்கிறோம். நீங்க கானல் நீர பார்த்துட்டு அங்க கண்ணுக்கு தத்ரூபமா தண்ணி தெரியுது அப்படிங்கிறதுக்காக அத உண்மைன்னு நீங்க ஏத்துக்க போறீங்களா? when you go deeply into it automatically அங்க தண்ணி இல்லன்னு புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? You have to go deeper and deeper inside to understand what is right and what is wrong. illusionsக்கு லட்சம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க ஒரு கம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக். அத அப்படியே தண்ணிக்குள்ள விடுங்க. அது தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக் இப்படி வளையிற மாரி கண்ணுக்கு தெரியுது. ஸ்டிக் வளையல. பட் யூ சீ லைக் தட். கண்களுக்கு ஏமாத்துற வித்தைகள் வந்து இல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேஜிக் தான். மேஜிக்ல அவன் வந்து என்னென்னமோ பண்றான். ஒரு ஆள 2ஆ வெட்டி காட்டுறான். இஸ் இட் ட்ரூ தென்? பட் நம்ம கண்களுக்கு பிரத்யட்சமா தெரியுதா இல்லையாங்க? பிரத்யட்சமா பார்க்கிறதுக்கு உண்மை மாதிரியே தெரியுதா இல்லையா? பட் தட் இஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. சினிமா பார்க்குறீங்க. அப்படியே பிரத்யட்சமா ஏதோ நிஜமாவே போய் அடிச்சுக்கிற மாரி இருக்கு. டிவி பார்க்குறீங்க. இஸ் இட் ட்ரூ தென்? இன்னொன்னு இன்னைக்கு ஆப்டிகல் இல்லூஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆப்டிகல் இல்லூஷன்ஸ்னா என்னமோ கண்ணாடியில மாட்டிப்பான். சரியா? நெறைய அந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு நிஜமாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவங்களுக்கு நிஜமாவே ஏதோ ஒண்ணு பயம் காட்டுற மாரி இருக்கும். நிஜமாவே பயப்படுவாங்க. சரியா? சோ வாட் இஸ் இட்? அதெல்லாம் உண்மையா? எதுவுமே உண்மை இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அது உண்மை அப்படின்னு ஏங்க நம்பணும்? அட எதுதான்டா உலகத்துல நீ பார்க்கிறதுல உண்மை? நீ ஒருத்தன நல்லவங்கிற. கொஞ்ச நாள் கழிச்சு அவனையே கெட்டவங்கிற. இதுல பியூட்டி என்னன்னா, அவன் கெட்டவனா மாறுனானோ இல்லையோ, உன் மனசே மாறிக்குது. நீயே வந்து அவன நல்லவங்கிற, அவன் அப்படியே இருந்தாலும் நீயே கெட்டவங்கிற. ஆனா, இதெல்லாம் வந்து பிரத்யட்சமாக நான் அனுபவிக்கின்றேன் இந்த உலகத்தை. இது எல்லாமே வந்து ஒண்ணுன்னு எப்படி சொல்லுவ? அப்படிங்கிறத நம்ம கேள்வியா வச்சிருக்கோம். ஆனா, பார்க்கும் இந்த உலகமெல்லாம் உண்மையல்லன்னு புரிஞ்சா தானே அந்த ஒண்ணுக்குள்ள போக முடியும். நீ பார்க்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன்னா, அந்த ஒண்ண எப்படி கண்டுபிடிப்ப? இல்லாததை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை இருக்கின்ற ஒன்று உனக்கு தெரியவே தெரியாமல் போய்விடும். இங்க நான் பாட்டுக்கு போற இடத்துல மகாராஜா அடிக்கடி சொல்லுவாரு. "நீ எதெல்லாம் பார்க்கிறியோ, அதெல்லாம் இல்ல. ஆனா, எதெல்லாம் நீ பார்க்கலையோ, இல்லன்னு நெனச்சுட்டு இருக்கியோ, அது மட்டும் தான் இருக்கு" அப்படின்னுவாரு. ஏன்னா, ஆத்மாவ நம்ம இல்லன்னே நெனச்சுட்டு இருக்கோம். அத பார்க்க முடியாது தான். ஆனா, அது மட்டும் தான்டா இருக்கு. அது உணர்வுமயமானது, ஆனந்தமயமானது. அது எப்படி உருவத்துல போய் காட்டுறது நானு? பட் அதுதான் உண்மை. ஆனா, இப்ப பார்க்கிறது எல்லாமே சும்மா, பொய்யி. அப்போ
எல்லா விதமான வேரியேஷன்ஸ் அப்கோர்ஸ் இருந்தது உண்மைதாங்க. ஆனா இத்தனை வேரியேஷன்ஸும் உண்மையாக இல்லைன்னு புரிஞ்சாதான் அப்ப உண்மை என்னன்னு புரியும். அப்ப கீதை தத்துவம், வேதத்தின் தத்துவம் சொல்லுகின்றது அனைத்தும் ஒன்று ஒன்று அப்படின்னு சொன்னா அது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? நீ காண்டு கொண்டிருக்கின்ற இந்த மாறி ஐ மீன் என்னது யுனிக் அனைத்தும் வித்தியாசமாக இருக்கின்றதே, அனைத்தும் வேறு வேறாக இருக்கின்றதே, அதை எப்படி நான் ஒன்றென்று புரிந்து கொள்வதுன்னு தான் சொல்றேன். இது வேறு வேறா இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா, ஆனா உண்மையிலே இல்ல. எப்படி கானல் நீர் வந்து தண்ணி மாதிரி தெரியுது, ஆனா இல்லையோ, அதே மாதிரி இருக்கின்ற அந்த ஒரே ஆன்மஸ்வரூபம் தான் இங்கே வேறு வேறாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றதே தவிர அது உண்மையாக இல்லை. ஒரு நடிகன் வந்து படத்துல திரையில பார்க்கும் அவன் நிஜமாவே திரையில உட்கார்ந்து உன்னை அடிக்கிறான், எவனையும் அடிக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியுது. நிஜமாவே வந்து நடிகன் அங்க வந்து அடிச்சிட்டு இருக்கான். அது சும்மா நாச்சுக்கு தெரியுது. இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அடுத்த 5 ஆண்டுகள்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. சரியா? ஏன்னா, இன்னைக்கு வந்து ஆ சினிமா வந்து நீங்க பல கோடி செலவு பண்ணி எடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. சினிமாவ விட தத்ரூபமா இங்க ஏஐ வந்து வீடியோஸ் டெவலப் பண்ணி குடுக்குது. நீங்க என்ன கேட்கிறீங்களோ போதும். எனக்கு இந்த மாதிரியான காட்சிய குடு அப்படின்னு சொன்னா, அழகா அற்புதமா ரியலிஸ்டிக்கா ரியல் படத்த விட ரியலிஸ்டிக்கா குடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜிஸ் முன்னேறிட்டு வருதுங்க. சரியா? அப்போ இவைகள் எல்லாம் மாய தோற்றம் என்பதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த வித்தியாசங்கள் உண்மை அல்ல என்று புரிந்தால் மட்டும்தான் அந்த உண்மையை நாம் காண முடியும். அப்ப அந்த ஒன்னஸ் ஃபீலக்குள்ள நம்ம டச் பண்ண முடியும் என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னைக்கு ஒரு புதுசா வியாதி வந்திருக்குங்க. ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வியாதி, மனோவியாதி. என்னன்னா, அவனுக்கு யாருமே எதுவுமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவனுக்கு கூப்பிடுற மாதிரியே கேட்கும். யாரையோ அவன்கிட்ட அவன் பேசிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒரு மனோவியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. அது உண்மையா? அப்ப எனக்கு அப்படி இப்படிலாம் தெரியுதே, அப்படி இப்படிலாம் தெரியுதே. இது எல்லாமே உண்மை இல்லாத தோற்றம். அப்போ அவன மட்டும் சொல்றோம். ஒரு மனோவியாதிக்காரன்டா அவன். அவன் இல்லாதத போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்மலாம் யாரு? அட அத்தன பேரும் இல்லாதத போயிட்டு உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோமா இல்லையாங்க? நீங்க உட்கார்ந்து இப்ப எனக்கு முன்னாடி ஒரு 10, 15 பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இவைகள் எல்லாம் உண்மையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை போல் தெரிகின்றது. இருக்கிறது ஒண்ணுதான். அது சும்மா நாச்சுக்கும் கேம் ஆடிட்டு இருக்கு. மாய விளையாட்டு இது. சோ அந்த மாயை, மாயை என்று புரிந்தால் மட்டும் தான், அப்ப அந்த உண்மை தத்துவமான அந்த ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக மீண்டும், மீண்டும் இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சரியா? சோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் லைக் திஸ் இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு சத்தம் வருகிறது. எக்கோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு நான் பேசுறேன். நான் பேசுற மாரியே மறுபடியும் சத்தம் வருது. நான் பேசினேனா அது? ஆனா வரும். அது எப்படி வந்தது? நான் எழுப்புன ஒலி எக்கோ ஆயி திரும்பி எனக்கே வந்தது. அந்த மாரி தான் நான் ஒருத்தனே தான் இங்க 1000 ரிஃப்ளெக்ட் ஆயி எனக்கே பல 1000 எக்ஸ்பீரியன்ஸ் வருது. வேற என்ன கற்பனை போதாதாங்க. கற்பனை அப்படிங்கிறது நீங்க கனவ கூட நீங்க வந்து கனவுங்கிறதும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கற்பனைன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? அந்த கற்பனைக்குள்ள நீ ஒருத்தன் தானே இருக்க. உன் ஒருத்தன் கற்பனைய எப்படி வந்து ஒரு உலகமாவே மாத்துன? அங்க ஒரு பெண் இருக்கிறதா, ஆண் இருக்கிறது என்னென்னமோ நடக்கிற மாரி எல்லாத்தையுமே ஃபீல் பண்றியா இல்லையா? இன்ஃபாக்ட் யூ கிவ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ரியல் டைம்ல எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ, அந்த மாரி நீ கற்பனையிலேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அடையறியா இல்லையா? அப்புறம் எப்படி வந்து எல்லாமே வேற வேறயா இருக்கு. அது எப்படி ஒண்ணுன்னு கண்டுபிடிக்கணும்னா, அது புரியுது. ஏன் புரியுது? கற்பனையில நான் பண்ணது எல்லாமே அது பொய்யு, அது பொய் தோற்றம், அது சும்மா நாச்சுக்கும். அப்ப அந்த மாற்றங்கள் எல்லாமே, எல்லாமே மாறி மாறி இருந்தது. அது எல்லாமே பொய் அப்படின்னு புரியும்போது, இந்த உண்மை தத்துவம் தெளிவா வெளிப்படுதா இல்லையா? நீ கற்பனை பண்ணும்போது வெளிப்பட்டுச்சா இல்லையா? அப்ப கற்பனை பண்ணியவன் ஒருவன் தானே. அந்த ஒண்ணு தானே எல்லாமே மாறிச்சு. என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஈஸியா புரியும். ஸோ சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மேலோட்டமாக அதாவது ஊனக்கண் கொண்டு பார்த்தால் இந்த உலகம் பலவாகத்தான் தெரியும். ஒன்றாக தெரிய முடியவே முடியாது. என்றால் இந்த உலகத்துல எதுவுமே ஒண்ணா இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது யாருக்குன்னா இந்த பெண்களுக்கு. ஆனால் ஞானக்கண் கொண்டு பார்த்தால் தானே அந்த கீதையின் தத்துவம் புரியும். ஞானக்கண் கொண்டு பார்த்தால் ஒரே தத்துவமான பிரம்மம் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதுவே மாயையாக இந்த உலகமாக விரிந்திருக்கின்றது என்ற அற்புதமான ஒரு உண்மையை நம்ம ரொம்ப சுலபமா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் என்று நான் சொல்ல வருகின்றேன். சரியா? அப்போ ஈஸ்வரன், ஜீவன் என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தெல்லாம் நம்ம வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஹையர் நாலேஜ் டிஸ்கஷன்ஸ்லாம்.
பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு போகாம பிகினிங் லெவல்லயே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கண் கொண்டு பார்க்கின்ற வரைக்கும் தான் இந்த உலகம் வேறுபாடுடையதாக உங்களுக்கு தோற்றமளிக்கும். ஆனால் ஞான கண் கொண்டு பார்க்கும்போது இது மாயையாக மாறிவிடும். அப்ப இது தெரியவே தெரியாதெல்லாம் சொல்ல வரல. இந்த உலகம் வித்தியாசமா இருக்காதா? அப்ப எல்லாம் ஒண்ணாயிடும்லாம் சொல்ல வரல. அப்பயும் இந்த உலகம் தெரியும். எல்லாமே வேற வேறையா தான் தெரியும். வில்லன் இருப்பான், ஹீரோ இருப்பான், எல்லாமே தெரியும். ஆனா எல்லாம் ஒன்றே என்ற அனைத்து புரிதலும் இருக்கு. எப்ப கற்பனையில எல்லாமே வேற வேறையா இருந்தாலும் அது ஒன்றென்று தெளிவான புரிதலோட கற்பனை பண்ணியோ, கனவுல இருந்து விழிச்சதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டியோ, அப்படி இந்த ஞான விழிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த உலகம் மறைந்துவிடும் என்று சொல்லவில்லை. இந்த மாற்றங்கள் தெரியாமல் போய்விடும் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் அந்த ஒரே ஒரு பிரம்மத்தின் இருந்துதான் வெளிப்படுகிறது என்ற உண்மையை உணர்பவனாக நீ ஆகிவிடுவாய். அது என்ன ஒரு அட்வான்டேஜ், ஏன் அவ்வளவு வலியுறுத்தப்படுகிறது, ஏன் கீதையில இதை புரிஞ்சுக்க சொல்றாங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அன்பாக இருந்தால் மட்டும்தான் ஆனந்தமாக வரும். அன்புக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, நீயும் நானும் வேற வேற நினைக்கிறது அதுக்கு பேர் அன்பு கிடையாது. நீயும் நானும் ஒண்ணுன்னு சரியா? ஸோ ஆத்ம தத்துவமே இந்த ஒண்ணுதான். இப்போ ஆட்டோமேட்டிக்காவே ஆத்மால அன்புதான் இருக்கு. ஆத்மா வேற அன்பு வேற கிடையாது. ஏன்னா ஆத்மான்றது ஒண்ணுதானே. தத்துவமே ஒன்னஸா இருக்கிறதுனால அதுக்குள்ள அன்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அதனால ஆனந்தம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நமக்கெல்லாம் எதுக்கு வேணும் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக. அப்ப ஆனந்தமாக வாழணும்னா என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அன்பா எப்படிப்பா இருக்க முடியும்னா ஒன்னஸ் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்பு வந்துடும். இல்ல நீ அன்பா இருந்தேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ பிகினர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அன்பை வளர்த்துக்கொள், எல்லோரையும் சமமாக நேசிக்க கற்றுக்கொள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். அதெல்லாம் அதை எப்படி அவனெல்லாம் போய் எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் ஒரு வில்லன், அவன் ஒரு மோசக்காரன், அவன் எல்லாம் நேசிக்க முடியாது. நீ மட்டும்தான்டா இருக்க, அது என்ன மாய தோற்றமடா. இந்த ஆஸ்பெக்டுக்குள்ள போகும்போது அன்பை வளர்ப்பது மிக எளிதாக இருக்கிறது. ஏன்னா பேசிக் ஃபேக்ட் என்ன, பிரம்ம உணர்வு மட்டும்தான். அது மட்டுமே தான் மாயைக்காக எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த புரிதல் வரும்போது ஃபர்ஸ்ட் மாயாவிலேயே நமக்கு வேற ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருது. ரெண்டாவது நான் ஒருத்தனே தான் இங்க மாயா விருந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப யாருக்கு இருக்க முடியும், யாருக்கு கிரெடிட் ஆக முடியும்? அந்த ஒன்ன ஸ்டீல் என்பதும் அன்பு என்பதும் ஆட்டோமேட்டிக்கா இதைத்தான் வேதங்கள் கீரையும் மாறி மாறி வலியுறுத்தப்பட்டன. எல்லாமே மாறி இருக்கு இருந்தாலும் இவைகள் வெறும் மாயையால் தோற்ற மாத்திரமாக இருக்கிறதே தவிர உண்மையில் இல்லை. உண்மை தத்துவமோ அது ஒன்னஸ் மட்டும்தான் என்ற ஒரு உண்மையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டு